உலகமே உங்கள் காலடியில். நீங்கள் நினைத்தால் ஒரு தேசத்தையே அழிக்க முடியும் அல்லது உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட உச்சக்கட்ட அதிகாரத்தில் இருக்கும் ஒரு மனிதன் நள்ளிரவில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அமர்ந்து போர்க்களத்தின் சத்தங்களுக்கு நடுவே தனக்குத்தானே எழுதி கொண்ட ரகசிய குறிப்பு தான் இந்த சிந்தனைகள். இது வெறும் புத்தகம் அல்ல, இது ஒரு பேரரசன் தன் மனதோடு நடத்திய போர். வெளியே நடக்கும் எதுவும் உன் நிம்மதியை குலைக்கும் அதிகாரம் இல்லை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உறக்க சொன்ன கதை இது. இன்று நீங்கள் சந்திக்கும் மன அழுத்தம், அவமானம், ஏமாற்றம் என அத்தனைக்கும் ஒரு ரோமனிய சக்கரவர்த்தி ஆகிய மார்க்கஸ் அரேலியஸின் டைரியில் தீர்வு இருக்கிறது. அவர் சொல்கிறார், உன் வாழ்க்கை என்பது உன் எண்ணங்களால் ஆனது. உன் எண்ணங்களை நீ மாற்றினால் உன் உலகமே மாறும். அந்த போர்க்கள குறிப்புகள் நமக்கு சொல்லும் 10 மர்மங்கள். இந்த மர்மங்கள் வெறும் தத்துவங்கள் மட்டுமல்ல, அவை ஒரு மனிதனை மன ரீதியாக யாராலும் வெல்ல முடியாத வீரனாக மாற்றும் கருவிகள். இதில் 9 மற்றும் 10வது மர்மம் மிக முக்கியமானவை. உன் மனமே உனது கோட்டை. மார்க்கஸ் அரேலியஸ் ஒரு சக்கரவர்த்தியாக பல கோட்டைகளை வென்றவர். ஆனால் உண்மையான பாதுகாப்பு கல்லால் ஆன கோட்டையில் இல்லை, ஒரு மனிதனின் மனதிற்குள் தான் இருக்கிறது என்று அவர் கண்டறிந்தார். உலகம் ஒரு குழப்பமான இடம். அங்கே விமர்சனங்கள், துரோகங்கள், தோல்விகள் அம்பு போல் உங்கள் மீது பாயும். ஆனால் உங்கள் மனதை ஒரு உள்கோட்டையாக மாற்றிக்கொண்டால் அந்த அம்புகள் கோட்டை சுவரில் பட்டு தெறிக்குமே தவிர உங்களை காயப்படுத்தாது. ஒருவர் உங்களை அவமதிக்கிறார் எனில் அவர் எரிந்த அவமானம் உங்கள் கோட்டைக்கு வெளியே கிடக்கும் ஒரு கல். அதை எடுத்து உங்கள் மனதிற்குள் நீங்களாவே போட்டுக்கொண்டால்தான் உங்களுக்கு வலிக்கும். இதை நான் உள்ளே விடமாட்டேன் என்று நீங்கள் தீர்மானிக்கும் நொடியில் அந்த அவமானம் வலுவிழந்து போகிறது. 2வது மர்மம் என்று மட்டுமே உனக்கு சொந்தம். த பவர் ஆஃப் பிரசன்ஸ். நாம் ஏன் எப்போதும் பதட்டமாக இருக்கிறோம்? ஒன்று, கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்துகிறோம், அல்லது எதிர்கால ஆபத்துகளை நினைத்து பயப்படுகிறோம். மார்க்கஸ் சொல்கிறார், கடந்த காலம் இப்போது இல்லை, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. உன்னிடம் இருப்பது இந்த குறுகிய நொடி மட்டும்தான். ஒரு சக்கரவர்த்தியாக நாளை போர் வருமா, நாடு என்னாகும் என்ற கவலைகள் அவருக்கு இருந்தாலும் இப்போது நான் செய்யும் வேலையை முழுமையாக செய்கிறேனா என்பதில் மட்டும் அவர் கவனம் செலுத்தினார். நீங்கள் ஒரு வேலையை செய்யும் போது உங்கள் மனம் நாளை நடக்கப் போகும் விஷயத்திற்கு தாவினால் அதை இழுத்து வந்து இந்த நொடியில் நிறுத்துங்கள். இந்த நிமிடம் நீங்கள் சுவாசிக்கிறீர்கள், நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள், அதுவே மிகப்பெரிய வெற்றி. 3வது மர்மம், மனிதர்களின் இயல்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர். ஏமாற்றம் எங்கிருந்து வருகிறது? மற்றவர்கள் நாம் நினைப்பது போலவே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதால் வருகிறது. மார்க்கஸ் ஒரு மிக சிறந்த உளவியல் ரகசியத்தை சொல்கிறார். ஒரு முள் செடியில் கை வைத்தால் குத்தத்தான் செய்யும், அது அதன் இயல்பு. அதற்காக செடியின் மேல் கோபப்பட்டு என்ன பயன்? அதே போலதான் உலகில் பொறாமை கொண்டவர்களும் சுயநலக்காரர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். காலையில் எழும்போது, இன்று நான் சில எரிச்சலூட்டும் மனிதர்களை சந்திக்கப் போகிறேன் என்று தயாராகுங்கள். அவர்கள் அப்படி நடக்கும்போது இது அவர்களின் இயல்பு, இதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை என்று கடந்து செல்லுங்கள். உங்கள் எதிர்பார்ப்பு குறையும் போது உங்கள் ஏமாற்றமும் குறையும். 4வது மர்மம், துன்பத்தை சுவையாக்கு. இதுதான் மார்க்கஸ் அரேலியஸின் உச்சக்கட்ட தத்துவம். அமர் ஃபேட்டி என்றால் நடக்கும் எதையும் நேசிப்பது என்று பொருள். ஒரு சிறிய தீக்குச்சி காற்றில் அணைந்துவிடும், ஆனால் ஒரு பெரிய காட்டுத்தீ காற்று வீச வீச இன்னும் பிரம்மாண்டமாக எரியும். தடைகள் வரும்போது தீக்குச்சியாக இல்லாமல் காட்டுத்தீயாக மாறுங்கள். ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று கேட்காமல், நடந்த இந்த விஷயம் என்னை எப்படி இன்னும் வலிமையாக்கும் என்று கேளுங்கள். உங்களுக்கு ஒரு தோல்வி கிடைக்கிறதா? அது உங்கள் பொறுமையை சோதிக்க இயற்கை கொடுத்த வாய்ப்பாக பாருங்கள். ஒரு கஷ்டம் வருகிறதா? அதை உங்களை செதுக்கும் மொழியாக பாருங்கள். துன்பத்தை எரிபொருளாக மாற்றுங்கள். 5வது மர்மம், அகக்காட்சி. நமது அன்றாட பிரச்சனைகள் நம் கண்ணுக்கு மிக அருகாமையில் இருப்பதால் தான் அது மலை அளவு பெரியதாக தெரியும். இதற்கு மார்க்கஸ் ஒரு தீர்வை சொல்கிறார். உங்கள் மனக்கண்ணால் நீங்கள் வானத்திற்கு மேலே பறந்து செல்வதாக நினைத்துக் கொள்ளுங்கள். அங்கிருந்து கீழே பார்க்கும்போது உங்கள் வீடு ஒரு சிறிய புள்ளிதான், உங்கள் நகரம் ஒரு வரைபடம், இந்த பூமியே ஒரு சிறிய நீல நிற பந்து. அங்கிருந்து பார்த்தால் நீங்க யாருக்காக கோபப்படுகிறீர்களோ அந்த மனிதர் ஒரு எறும்பு போல தெரிவார். உங்கள் கவலைகள் மிக சிறியதாக மாறும். ஒரு பிரச்சனை உங்களை அழுத்தும் போது இன்னும் 100 வருடம் கழித்து இது ஒரு பொருட்டாக இருக்குமா என்று யோசியுங்கள். பிரபஞ்சத்தின் பரப்பளவோடு ஒப்பிடும்போது உங்கள் அகங்காரம், அதாவது ஈகோ, கரைந்துதான் போகும். 6வது மர்மம், ஆன்மாவின் நிறம். த கலர் ஆஃப் தி சோல். மார்க்கஸ் அரேலியஸ் ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்கிறார். உன் ஆன்மா உன் எண்ணங்களின் நிறத்தை பெறுகிறது. நீங்கள் எப்போதும் எதிர்மறையாக மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு இருந்தால் உங்கள் ஆன்மாவும் இருட்டாகிவிடும். நீங்கள் நேர்மையாகவும் அன்பாகவும் சிந்தித்தால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும்.
நாம் எதை பற்றி அடிக்கடி நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். கவலைகளை பற்றியே நினைத்தால் கவலையாகவும், தேர்வுகளை பற்றி நினைத்தால் வெற்றியாளராகவும் மாறுவோம். உங்கள் மனதிற்குள் நுழையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒரு வாட்ச்மேன் போல கண்காணியுங்கள். தேவையற்ற அழுக்கான எண்ணங்களை உள்ளே அனுமதிக்காதீர்கள். 7வது மர்மம், ஆகச்சிறந்த பழிவாங்கல், த பெஸ்ட் ரிவெஞ்ச். நமக்கு ஒருவர் கெடுதல் செய்தால் நாமும் அவருக்கு அதே போல கெடுதல் செய்ய வேண்டும் என்று துடிப்போம். ஆனால் ஒரு பேரரசனாக மார்க்கஸ் இதை மறுக்கிறார். உனக்கு தீமை செய்தவன் எத்தகைய குணங்களை கொண்டிருக்கிறானோ அதே குணங்களை நீயும் பெற்றுவிடாமல் இருப்பதே அவனுக்கு நீ தரும் ஆகச்சிறந்த பழிவாங்கல். ஒருவன் பொய் சொல்கிறான் என்பதற்காக நீங்களும் பொய் சொன்னால் நீங்களும் அவனைப் போல ஒரு தகுதியற்ற மனிதனாகி விடுவீர்கள். மற்றவர்கள் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாலும் உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்கள் மேன்மைதான் அவர்களின் சிறுமைக்கான தண்டனை. தேவையற்றதை நீக்கு. இதுதான் 8வது மர்மம். மனிதர்களாகிய நாம் நமது நேரத்தையும் சக்தியையும் எங்கே வீணடிக்கிறோம் என்பதை மார்க்கஸ் சுட்டி காட்டுகிறார். ஒவ்வொரு செயலை செய்யும் போதும், ஒவ்வொரு வார்த்தையை பேசும்போதும் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள். இது இப்போது அவசியமா? நாம் செய்யும் 90% காரியங்கள் மற்றும் பேசும் பேச்சுகள் அவசியமற்றவை. அவற்றை தவிர்த்தாலே நமக்கு பெரிய அமைதி கிடைக்கும். மற்றவர்களை பற்றி பேசுவது, குறை சொல்வது போன்ற செயல்களில் ஈடுபடும் போது இது என் வளர்ச்சிக்கு அவசியமா என்று கேளுங்கள். இல்லையெனில் அதை உடனே நிறுத்துங்கள். 9வது மர்மம், மரணத்தை ஒரு ஆலோசகராக வை. நாளை என்பது யாருக்கும் உறுதியில்லை என்ற கசப்பான உண்மையை மார்க்கஸ் ஒரு வலிமையான ஆயுதமாக பயன்படுத்துகிறார். இப்போதே நீங்கள் இறக்க நேரலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த எண்ணமே உங்கள் ஒவ்வொரு செயலையும், சொல்லையும், சிந்தனையையும் தீர்மானிக்கட்டும். நாம் சாகாவரம் பெற்றவர்கள் போல வாழ்வதால் தான் கோபப்படுகிறோம், நேரத்தை வீணடிக்கிறோம். மரணத்தை நினைவில் வைத்திருப்பவன் அற்பமான விஷயங்களுக்காக சண்டையிட மாட்டான். ஒவ்வொரு முறை நீங்கள் ஒருவரிடம் கோபப்படும் போது இதுதான் அவருடனான எனது கடைசி சந்திப்பு என்றால் நான் இப்படி பேசுவேனா என்று யோசியுங்கள். உங்கள் அன்பு அதிகமாகும். 10வது மர்மம், இயற்கையோடு இணைந்து வாழ்தல். இயற்கை என்பது இங்கே உலகத்தையும் மனித இயல்பையும் குறிக்கிறது. காலையில் எழும்போது இன்று நான் பல முட்டாள்களையும் நன்றியற்றவர்களையும் சந்திக்கப் போகிறேன் என்று உங்களுக்குள் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். அவர்கள் அப்படி இருப்பது அவர்கள் இயல்பு. அவர்கள் அப்படி இருப்பதற்காக நீங்கள் ஏன் உங்கள் அமைதியை இழக்க வேண்டும்? ஒரு செடி எப்படி வளர்கிறதோ, சூரியன் எப்படி உதிக்கிறதோ, அதுபோல மனிதர்களின் தவறுகளையும் இயற்கையின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள். மார்க்கஸ் அர்லியஸின் தத்துவம் என்பது உங்களை ஒரு பாறை போல மாற்றும். கடல் அலைகள் பாறையின் மீது மோதிக்கொண்டே இருக்கும், ஆனால் பாறை அசையாமல் அப்படியே இருக்கும். இறுதியில் அலைகள் ஓய்ந்துவிடும், பாறை கம்பீரமாக நிற்கும். நீங்கள் இந்த பாறையாக இருக்க போகிறீர்களா அல்லது அலையில் அடித்து செல்லப்படும் மணலாக இருக்க போகிறீர்களா என்பதுதான் அவர் கேட்கும் கேள்வி. மார்க்கஸ் அரேலியஸ் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு இருந்த வசதிகள், அதிகாரம் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அவருக்கு இருந்த அதே மன அழுத்தம், அதே துரோகம், அதே பயம் நமக்கும் இருக்கிறது. அவர் ஒரு பேரரசராக உலகை ஆண்டதை விட ஒரு மனிதனாக தன் மனதை ஆண்டதே பெரிய சாதனை. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தேடுவதை நிறுத்திவிட்டு உங்கள் மனதிற்குள் என்ன நடக்கிறது என்று பார்க்க தொடங்குங்கள். அன்று அவர் போர்க்களத்தில் நின்றார், இன்று நாம் வாழ்வாதார போர்க்களத்தில் நிற்கிறோம். ஆயுதங்கள் மாறலாம், ஆனால் ஆத்மாவின் போர் ஒன்றுதான். இந்த உலகம் உங்களை செதுக்க முயற்சிக்கும், ஆனால் ஒரு பேரரசனின் டைரி உங்களுக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான்: உலகை வெல்வதை விட உன்னை வெல்வதே பேரழகு.